प्रवर्तते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यानं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नगं यां वामे भूमिसुधा पुरच्चगनमान् पश्चात् सुमित्रा सुगतशत्रुघ्नो भरतस्य भास्वतनयोग वायुवादिकोणेषु च सुग्रीवस्य विभीषणस्य विमराटे तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं नगं यावयुंसामलवनः அழகுதாவளையான் புதையார வர்த்தகங்கள் நவர்க்கே சரணாங்களை பச்சை மாமலை போன்றேன் பவளவாய் கமலச்சிங்கன் சுதாமரேரையாயுதம் கொடுந்தே என்னும் சுவை துரையான் போய் திரலோகமாளும் அச்சுவை பெருகும் வேண்டே அரங்கமானகருளானே இங்கும் முழங்கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்பாங்க அப்பொழுது அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமையாராயும் சீர்மைத்தே विट्टपल्ली निवासाय मधुरानंद रूपिणे मगायज्ञ स्वरूपाय श्री नृसिंहाय मंगलम बुद्धिफलमिसोदेव्यं निर्भयत्वं मरोगदामजाट्यं वाक्पटुत्वं ज्ञानमस्मरणात् भवेत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं शं वन्दे जगत् हे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम हरे राम राम हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे नमः पार्वती पतये जानकी कांत स्मरणे सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम जय गजेंद्र वरदुनि की प्रहलाद वरदुनि की कम्मना काळवान मगराज की जय वीर धीर सूरांजनेय स्वामी की பெருங்கூண்ட பெரியோர்களே தாய்மார்களே பக்த கொடிகளே எல்லாம் வந்த திருவரங்கத்தான கிருபையினால் நாம் செல்போன் சைலண்ட் வச்சு பூச்சா உங்களுக்கு செல்போன் கையில் தான் சைலண்டாக போடுவோம் நல்லது பெருங்கூண்ட பெரியோர்களே தாய்மார்களே பக்த கொடிகளே எல்லாம் வந்த திருவரங்கத்தான கிருபையினால் நாம் இந்த ராமாவதாரத்தை ஓராண்டு அனுபவிக்கும் வண்ணமாய் மதுராபுரி க்ஷேத்திரத்தில் உதயசாமிகள் மடத்தில் அனுபவித்திருக்கோம். விபீஷணாழ்வார் சரணாகதி பண்ணல, எல்லாரையும் யோசனை கேட்குறா, யாரும் ஏற்றுக்கப்படாதுங்கிற ஆஞ்சநேயரை கடைசியில் கேட்குறேன். இங்கே ரெண்டு வீட்டில் ஒரு பதம் சொல்லுவாங்க, ரெண்டு பதம், ஒன்று ரெக்கமெண்டேஷன், இன்னொன்று ரெக்கக்னைசேஷன். ரெக்கக்னைசேஷன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரெக்கமெண்டேஷன். ரெக்கமெண்டேஷன்னா சிபாரிசுங்கிறது ஒன்றுமே இல்லாதவனுக்கு பண்ணுறது, தகுதியே இல்லாதவனுக்கு. ரெக்கக்னைசேஷனுங்கிறதுக்கு நல்ல தகுதி உள்ளவனுக்கு அறிமுகம் பண்ணி, அது ரொம்ப முக்கியம். நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பான், அவனை தெரியாமல் இருக்கும். அப்போ பக்கத்தில் இன்னும் சில தெரிஞ்சவா சொன்னால் தான் அவன் நம்புவான், இந்த கேட்குறான். அது மாதிரி இப்போ விபீஷணாழ்வார் பெருமையை அனுமார் சொல்வார் ராமர், அப்போ தான் அவர் நம்புவார். ராமருக்கு தெரியாமல் இல்லை, மனுஷனாக வந்திருக்க கோட்டை வேஷத்துக்கு ஏற்றாப்புல நடிக்கிறது, நம்ம எல்லாருக்கும் கேட்டு தான் பண்ணணுங்கிறது. ஆமாம், 364 பக்கத்தில் இருக்கும், எடுத்துக்கோ. ஆமாம், ஆஞ்சநேயர் சொல்ற, பாலி உயிர் போனதுனால பாலியை கொண்டு தம்பி சுக்ரீவனுக்கு சிம்மாசனத்தை கொடுத்ததுனால தனக்கு கிடைக்குமோன்னு வந்திருக்கோன்னு இருக்கலாம்னு. செரிகடல் அரக்கர்த்தம் அரசு சீரியோர் நெறியானது ஆதலின் நிலைக்கலாமையும் எரிகடல் உலகலாம் இளவர்க்கு ஈர்ந்தது ஓர் பிரிவு அருக்கர்மையும் மெய்யும் பேணினான். ஏற்கனவே நேற்றுக்கே சொல்லிட்டேன்,
ஏற்கனவே சந்துகளுக்கு ராஜாங்கத்தை கொடுத்துருக்கு, அது மாதிரி கோவிலுக்கு கிடைக்கணும்னு வந்திருக்கிறோம்னா வந்திருக்கலாம்னு. அப்புறம் காலம் அன்று இவன் வருங்காலம் என்பவரை வாலிதன் உருபகை வலியது ஏறியதால் இனி அங்கு இவருக்கு இறுதி ஆவதால் மூலம் என் துணைவரை பிரிவு முற்றினார். தீத்தொழில் அறக்கதம் மாயச் செய்வினை வாய்த்தனர். அன்னவை உணரும் மாண்பினால் காய்த்தவர் அவர்களே கையுற்றார் நமக்கு ஏற்றாரும் உறுதியும் எளிதும் எய்துமார். இடம் தெளிவுறல் அரிது இவர் மனத்தில் தீமையாம் விழிவது செய்குவர் என்ன வேண்டுதல் ஒளிவுற உயர்ந்தவர் ஒப்ப எண்ணலார் எளியவர் திறத்து இவை எண்ணல் ஏறுமோ. நல்லவா மேல சந்தேகப்படக்கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா, ராவண சபைக்கு போனேன், என்னை பிடிச்சி கொல்ல சொன்னான். ராவணன் கொல்லுமில் இவனை கொல்லுந்தான். அப்போ இவனை என்று அரக்கன் கூறிய எல்லையில் தூதரை எரிதல் என்பது புள்ளிது பழியோடும் புணரும் போர்த்தொழில் வெல்லலம் பின்னர் என்ன என்று இடை விளக்கினார். தூதனை கொல்லக்கூடாதுங்கிற தர்மத்தை சொன்னார். இப்ப சொன்னேன், தர்மத்தை எடுத்து சொல்லணும். இதுதான் தர்மம் தெரிஞ்சவா என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு தர்மம் தெரிஞ்சவா ஒரு விஷயத்தை தெரிஞ்சவா எல்லாரும் சொல்லணும். அந்த நல்ல விஷயத்தை சொல்லலை நமக்கேன்னு போகக்கூடாது. அப்போ இவன் சுயநலவாதி ஆகிடும் ஒரு கருத்து. அப்போ இந்த பொல்லாதவன் திருந்த மாட்டான். பொல்லாதவனே இல்லை, தெரிஞ்சுக்காதவன் வச்சுக்கோங்க. ஒரு அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாதவா தெரிஞ்சுக்காமலே போயிடுவான். இன்னைக்கு ஒரு சமாச்சாரம் நடந்தது. நான் இந்த 6ஆம் தேதி ஊருக்கு போகிறேன், பூனல் போட்டுட்டேன். இன்னைக்கு ஆத்துக்காரிக்காக இங்கே வந்துட்டு டிக்கெட்டு போடுறேன், அவன் டிக்கெட்டில் நான் போனால் இருந்திருக்கார ரூல்னு எழுதி கொடுத்து அனுப்பிச்சேன். பண்ண முடியாதுன்னு ஏன்னு காரணம் சொன்னேன். அவன் என்ன சொல்கிறா, ஆத்துக்காரிக்கு 54 வயசுன்னு போட்டு டிக்கெட் வாங்கியிருக்கேன், எனக்கு 58 வயசு. இப்போ ரூல் ஒரு கொஞ்ச நாளாக வந்து இது ரொம்ப பேருக்கு தெரியாது. 45 வயசான பொம்மநாட்டிக்கு டிக்கெட்டு நம்ம புக் பண்ணும்போது சீனியர் சிட்டிசன் கோட்டால அவளுக்கு டிக்கெட்டு லோயர் பர்த் விடணும்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. எபவ் 45 லேடிஸ் ட்ரெயின். ஸோ இப்போ 45க்கு மேலே இருக்கிற பொம்மநாட்டிக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணோம்னா லோயர் பர்த் கிடைக்கும். எபவ் சீனியர் சிட்டிசன் போட்டு டிக்கெட்டை போட்டுருவாங்க. ஆனால் சீனியர் சிட்டிசனுக்கு உண்டான பணத்தை குறைக்க மாட்டாங்க. நோ கன்செஷன், ஃபுல் டிக்கெட் உண்டான பணம் வாங்குவோம் 58 வயசு வரைக்கும். ஆனால் 45லேருந்து 58 அந்த சலுகை தராங்க. என்ன சலுகைன்னா லோயர் பர்த். அப்போ அவளை சீனியர் சிட்டிசன்னு கன்சிடர் பண்ணுறான். அதனால இப்போ என்னாச்சு, ஒரு சீனியர் சிட்டிசன், அதனால எனக்கு 58 தான் இருந்து மாற்ற மாட்டேங்குது. இந்த ரூல் அங்கே டிடியா இருக்கிறவங்களுக்கே தெரியல. புரிஞ்சதோ? இப்போ இது மாதிரி இப்போ ஏன் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நாளைக்கு டிக்கெட்டை புக் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கணும் முடியும். நாளைக்கு மாற்றிக்கலாமா வேண்டாமா? இதே இப்போ எனக்கு 60 வயசுன்னா இப்போ மாற்றிக்குவோம். இந்த மாதிரி ஒரு விஷயமுமே யாருக்கு தெரிஞ்சதோ அவன் சொல்லணும். நல்லா ஃபாலோ பண்ண நான் சொல்றேன். கேட்கிறவா அதை கடைபிடிக்கலைங்கிற கொச்சின் வேற என்ன கவனிக்கும். கேட்கிறவா அதை கடைபிடிக்கல அப்படிங்கிற கொச்சினே வேற. தர்மம் தெரிஞ்சவா எப்பவுமே சொல்லணும். தர்மம் தெரிஞ்சவா சொல்லலேன்னு வச்சுக்கோங்க. அதுல என்ன பொருள்னா, தர்மம் தெரிஞ்சவா சொல்லலேன்னு சொன்னாலே 2 கருத்து. அவன் தெரிஞ்சிக்க கூடாதுங்கிற கெட்ட எண்ணத்தில் இருக்கிற சுயநலவாதி. இதுதான் ரொம்ப பேர் சமுதாயத்தை கெடுதான். நமக்கேன்னு போகக்கூடாது.
இப்போ தர்மத்தை சொல்லி கஷ்டம் வருமே நீங்கள் நினைப்பீள், கேட்கறவன் அடிப்பேன் அடிச்சுட்டு போகிறான், நமக்கு சொல்ல கொடுத்தா கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம தர்மம் சொல்லலைங்கிற பாவம் நமக்கு வராது, அது மூலம் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், இப்போ நீங்கள் இப்போ நம்ம நான் தெரியும் தெருவெல்லாம் போகிற போது இந்த செல்ஃபோன் பேசிக்கிட்டே பைக் ஓட்டுவான், இல்லை வேகமாக போவான், நிறுத்தி வேகமாக வருவோம். நான் இங்கே கிராஸ் பண்ணுவேன், நான் நின்றுட்டு வேகமாக வந்து ஸ்பீட் பிரேக்கில் போட்டு தானே பிரேக் நிறுத்து. இல்லை சார், ஏன் இப்படி வேகமாக வர, எனக்கு என்ன ஓட்ட பந்தயம் வச்சுருக்க, கார் ரேஸ் பைக்கு ரேஸ், ஏன் இப்படி இது அதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா ஆற்றுல கவலைப்படுவா, குழந்தை வெளியில் போயிருக்காங்க உருப்படியாக வரணும்னு வேண்டிட்டான். நான் அவனுக்கு சொல்கிறது இப்போ கஷ்டமாக இருக்கும், சும்மா இருக்க மாட்டேன், உங்களை கல்யாணம் எடுத்து அவங்க அதான் இவ்வளோ வேகமாக பேசுகிறேன், சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிக்கலாம். பின்னால் அவர் இருந்தால் தான் ஸ்பீட் பிரேக் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பான். அந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் நான் சொல்கிறப்போ கோவப்படாமல் இருக்கும், அப்புறமா யோசனை பண்ணிட்டு போகும். நான் சொல்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் இப்போ சொல்லலை, வேடிக்கை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு. ஒரு ஒரு பையன் போகிறான், நம்மாத்து பையன் போனால் சொல்ல மாட்டோமா, நம்மாத்து குழந்தை போனால் சொல்ல மாட்டோமா, அந்த எண்ணம் எல்லாருக்கும் வரும். அதுதான் ராமாயணம். நம்ம எல்லாம் இந்த பாரத பூமியில் இருக்கிற ஒரே குடும்பம், அந்த எண்ணம் வரும். அதுதான் ராமாயணத்தோட லட்சணம். இப்போ அவர் சொல்ற தர்மத்தை விபீஷணர், பெண்களை, வயதானவனை, வேதம் சொல்பவனை, ஆதரவு இல்லாதவனை, தூதனை கொல்லக்கூடாது. மகாபாரதத்திலே இது ஒரு கட்டம் வருது. கிருஷ்ணன் தூது வரபோது கிருஷ்ணனை கொல்லணுங்கிறான். நான் துரியோதன் திருதராஷ்டிரன் சொல்றா கிருஷ்ணனை கொல்லணும், இந்த 100 பேரும் கொல்லணுங்கிறான். இந்த 100 பேர்ல திருதராஷ்டிரனுக்கு ஒரு பையன் விக்கர்ணன்னு பேரு, அவன் தான் சொன்னான் கொல்லக்கூடாது. அவன் சொல்றான், வயதானவா, வேதம் சொல்றவா, பெண்கள், தூதர் இவாளை கொல்லக்கூடாது. அவளை கொன்னோம், துண்டு பிடியும், துறந்தோ, இவாளெல்லாம் எத்தனையோ முடியாதவா. அவன் இன்னொரு கருத்துன்னு சொன்னான், நம்ம விரோதியாவே இருக்கட்டும், நம்ம நாடு தேடின்னு வந்துட்டான் கொல்லப்படும். புரியுதோ? அது லட்சணம். அப்படி நம்ம பொண்ணா நமக்கு வீரமா, நமக்கு அது வீரமா, நம்ம நாட்டுக்குள்ள ஒருத்தன் வந்தவன நம்ம தாக்கிறது வீரமா அப்படின்னு அவன் சொல்ற. பெண்களை கொல்லக்கூடாது. மாதர் தூதர் இன்று இவரை கொல்லி பார்த்திவர் தமக்கு வேறு ஒரு பழியில்லை, பூத்தறி தொடையாய் பின்னும் நரகில் புகுடும். பழலாம் ஒன்றா நரகத்துக்கு தான் போகும். இன்னொரு விஷயம் சொன்னா, கிருஷ்ணரை கொல்லணும்னு ஒன்று அவன் என்ன சொன்னான், கிருஷ்ணரை கொல்லணும்னு திட்டம் போடுற விரோதியா இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு வந்தால் கொல்லக்கூடாது. பழியுடை பகை நேரையிலும் தம் பெரும்பதி வந்தால் அழிவுற போரல் பாவம் ஆண்மை வந்து. அது நமக்கு என்ன ஆண்மையா? அது மட்டும் இல்லை, நீ கிருஷ்ணனை கொல்ல முடியாது. நீ என்னதான் ராத்திரியோட ராத்திரியா வளைச்சாலும் கிருஷ்ணன் அகப்பட மாட்டான். கழிவுடை கழிகடல் சேனை கங்குலின் வளைத்திட்டான். கங்குல்னா இரவு. எழிலுடை கொண்டல் மன்னன் அகப்படான். நீ ராத்திரியோடு ராத்திரியா வளைச்சாலும் கிருஷ்ணன் அகப்பட மாட்டான். ஏன் சொன்னா, ராத்திரி இருட்டு, கிருஷ்ணன் கருப்பு. யாக்கா நம்ம சொன்னா உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னா, அதனால உன்னால முடியாது, அது பண்ணாதேன்னு சொன்னான் இருக்காரு. அவன் சொன்னதை அவன் கேட்கல. புரியுது? அதான் கேட்டான். இப்போ இவன் கேட்டான், இந்த விஷயத்தையா கேட்டான். மாதரை அருணும் கோரலும் அறுத்து நீக்கி ஆதரை கோரலும் அழிவு செய்யும் தூதரை கோரலும் தூத்து அன்றாம் என எருவில் சிறந்தனை எடுத்து காட்டினான். அங்கதான் பதம். நாம தெரிஞ்சதை எடுத்து சொல்லணும். ஆமா, நீங்க
ஒருத்தர் நான் மதுரைக்கு போகிறேன், மீனாட்சி அம்மனை சேவிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம சொல்லணும். இப்போ போகும்போது இந்த நேரம் போனால் இந்த கோயிலுக்கு போகலாம், அந்த நேரம் போனால் அந்த கோயிலுக்கு போகலாம் சொல்லணும். எதுவும் நம்ம தெரிஞ்சுட்டு நமக்குத்தான் அப்படின்னு வச்சுக்கக்கூடாது. எந்த விஷயமுமே இப்போ எதுக்கு ராமாயணம் சொல்கிறோம்? இந்த புஸ்தகத்தை வாங்கி வச்சு நாங்கள் படிச்சுக்கிட்டு நல்லா இருக்கு நாங்கள் மட்டும் படிக்கிறதுக்கு தப்பு. தெரிஞ்ச கருத்துக்களை உங்களுக்கு சொல்லணும். அதுக்கு தான் நாங்கள் படிக்கிறோம். இதே பாடி சொல்லி என்ன இப்போ அப்படின்னு நினைக்கக்கூடாது. தர்மத்தை சொல்லணும். நீங்கள் எதையாவது ஒன்றை ஃபாலோ பண்ண வேணும். இந்த ராமாயணம் கேட்கறது ஏதோ ஒரு கருத்து ஒரு நாள் வர. இப்போ நான் சொல்கிறேன் அச்சனை கருத்தில் ஏதோ ஒரு கருத்து உங்கள் மனசில் போய் தைக்குமே. இவர் சொல்கிறது கரெக்டு, இந்த இடம் கரெக்டு, நம்ம இதை ஏற்றுக்குவோம். இதை சொல்லாமல் நான் போனேன்னா நான் சுயநலவன். சொல்லணும். அது நான் சொல்கிற விதம் பிடிக்காமலும் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சும் இருக்கலாம், இந்த தர்மமே பிடிக்காமல் இருக்கலாம். அதை பற்றி கவலை இல்லை. அது இப்போ பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் யோசனை பண்ண அது பிடிக்கும். முதல்ல அப்படித்தான் இருக்கும். சொல்கிறான் பாருங்க, எல்லியல் யார் இவன் ரணமாளிகை செல்லிய போதினும் சிரிந்த போதினும் நல்ல நிமித்தங்கள் நனி நிகழ்ந்தன அல்லதும் உண்டு நான் அறிந்ததாகிய. நான் எல்லாரும் திருமாளிகைக்கும் போனேன், இவர் திருமாளிகைக்கும் போனேன். நல்ல நிமித்தங்கள் சகுனம் நல்லா இருந்தது. அங்க வேத கோஷம் முழங்கி. பிராமண திருமாளிகைக்கு போனேன். ரொம்ப ஊசி மேனங்க இந்த மாதிரி பொம்பட்டாட்டி தான் நடனம் ஆடிந்தார். கும்பவர்ணன் தூங்கியிருந்தார். இந்திரஜித்து திருமாளிகை அப்படிதான் இருந்தது. நான் இவர் திருமாளிகைக்கு போனேன். மாமா அது என்ன பதம் போடுறாரு பாருங்க. அடுத்த பாட்டு இன்னைக்கு சமுதாயத்துக்கு அது எவ்வளவு முக்கியம், இன்னைக்கு இன்றைய சமுதாயத்துக்குன்னு சொல்றாரு பாருங்க. கவி சக்கரவர்த்தி ஆஞ்சநேயர் மூலமா சொல்றார். இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க, என்னெல்லாமோ டிவிஎஸ் இருக்குன்னா பேசுறாங்க. நிந்தனை நரவமும் நெறியில் ஊன்களும் சந்தன கண்டிலேன் தர்மமும் தானமும். அங்கே யாரும் குடிக்கல, சூதாடல, மாம்சம் சாப்பிட. நிந்தனை நரவமும் அதுதான் உங்களுக்கு சொல்லுவேன். என் உபன்யாசத்துக்கு எப்போ வந்தேனோ அதை சாப்பிட விடணும். அப்பதான் குடும்பத்துக்கு சுபிக்ஷம் நிம்மதி வரும். நெறியில் ஒன்று சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு நாங்கள் வேதாந்தத்தை சொல்றதுல அமெரிக்கா ஜப்பான் சயின்டிஃபிக்கில் வளர்ந்த நாட்டெலாம் ஒத்துக்கிறோம். மாம்சம் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு கெடுதல், என்ன வியாதி வேணாலும் வருது. நீங்கள் ஒன்று மாம்சம் சாப்பிடாதவர்களுக்கு வரலையான்னு கேட்கக்கூடாது. சாப்பிடாத போதே வரலையே, சாப்பிட்டா என்ன வருது? இப்படி ஒரு இன்னும் வெள்ளலாட் சொல்கிற மாதிரி இன்னொரு பிளட்டு உள்ளே போனாலே நமக்கு வேகம் தான் வரும், விவேகம் வர. இன்னொரு சதையும் பிளட்டும் உள்ளே போகும். வெள்ளலாட் கேட்குறாரு, செத்து போன உடம்பை கொண்டு போய் எங்கே வைப்போம்? குழியில் போடுவோம். இப்போ வயிறு புதக்குழியான்னு கேட்குறது, நீ பணத்தை புதைக்கிற இடமானு கேட்குறேன். வெள்ளம் இதை விட யாரும் கேட்க முடியாது. நான் கூசுற மாதிரி அவர் ஒன்றுமே பண்ணலை. அது விபீஷன் ஆழ்வார். எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்? இப்போ இவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை இவர் பார்க்குற போது அவருக்கு தெரியாது. சர்டிஃபிகேட் எப்போ தராரு பாருங்க. இவர் ராமனை தேடின்னு வரும்போது நீங்கள் என்னால் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வாழற வாழ்க்கை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, எந்த வீட்டுக்காரனுக்கு, இல்லை அடுத்த தெருக்காரனுக்கு தெரியாதுன்னு நினைக்காது. எல்லாரும் கவனிக்கும். ஏன் இப்படி ஒழுங்காக வாழணும்னா, நாளைக்கு உன் பையன் பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்குற போது அவங்க வீட்டில் கொடுத்துருக்கேன்னா சரி வேற இடம் பார்ப்போம் அப்படின்னு போச்சு. ஊருக்குற பரவிடு அம்மா இது இருக்கு. நீங்கள் நினச்சிட்டு அம்மா எப்போதுமே வச்சுக்கணும். நம்ம முன்னோர்கள் பேரை சொல்கிறோம்னாலே அவளும் நல்ல விதமாக நடந்துட்டு இருக்கணும். நம்ம அந்த வழியில் வந்திருக்கோம்னா நம்ம ஊர்லேயோ இன்னொரு ஊரில் வாழற இடத்துலையோ சொல்கிறோம்
அப்படின்னு சொன்னா அத நம்ம அப்படி வாழ நம்மள ஊர்ல இருக்கிறவ எல்லாரும் புகழற மாதிரி யார் என்ன சொல்ல போறான்னு நினைக்கப்படாது. நீங்க மதுரையில வாழ்ந்தது போயிடும். உங்களை பத்தின ரிப்போர்ட்டு திருநெல்வேலிக்கு போகும், கோயம்புத்தூர் போகும், பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் பார்க்குறப்போ கேட்பான் யாரு என்ன ஊர் பூரா விசாரிப்பான். விசாரிக்காம ஒரு பொண்ணு தரமாட்டான். அதை விட விசாரிக்காம கம்பெனிலேயே சேர்க்க மாட்டான். உன்னை பற்றின யோக்கியத அம்சம் என்ன எல்லாம் கேட்பேன். கேட்டுட்டு தான் சரியாக வருவேனா, எனக்கு பிடிச்சிட்டு படிச்சுட்டுருவேனா, 8 மணிக்கு டியூட்டிக்கு வருவேனா எல்லாம் பார்ப்பேன். எல்லாம் பார்த்துட்டு தான் ஏற்றுக்குவான். எங்கள் சகோதரன் இல்லை இப்போ அவன். எங்கள் அண்ணா எனக்கு மேலண்ணா காலம் ஆகிட்டான். அவன் ஒரு கம்பெனியில் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தான். HMT கம்பெனி, பெரிய கம்பெனி. அதில் வேலைக்கு போட்டிருந்தான். கூப்பிட்டுட்டான், அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டான். நான் கொடுக்குற போது என்ன பண்ண, சர்டிஃபிகேட்டு ஜட்ஜி மேஜிஸ்ட்ரேட் இந்த மாதிரி IAS அந்த மாதிரி இருக்கிறவாட்ட வாங்கணும். பச்சை இருக்கிற கைது போட்டு அதில் வருது. அண்ணா என்ன பண்ணான்னு கேட்குறேன். இதை கேட்குறேன், ஏன் கவலைப்படுற? இப்போ திருச்சியில் தான் உபன்யாசம் பண்ணிட்டேன். 3000 பேர் உட்காந்து கேட்குறேன். டெய்லி ஒரு மேஜிஸ்ட்ரேட் வர கிடைக்கும். அவன் எங்கள் பிராமணன். அவர் வீட்டு ஃபோன் நம்பரை உபன்யாசம் நடத்துகிறவர் மூலம் வாங்கிட்டு அவர் தினம் உட்காந்து கதை முதல்ல சேர்ந்த உட்காந்து மேஜிஸ்ட்ரேட்